ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். நான் அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இப்போ ஏன் அதை இப்போ சொல்கிறீங்க? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தானே அப்படின்னோட, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு சில இதில் நான் அவங்களுக்காக நான் சப்போர்ட்டிவாக இருக்கிறதோ இல்லையோ, அதெல்லாம் நம்ம எப்போதுமே பார்த்துக்கிட்டு நம்ம இருக்கிறதுக்கான சூழ்நிலைங்கிறது நம்மளுக்கு இப்போ அப்போன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. போக போக எல்லாமே சரியாக வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்து முடிவு பண்ணணும் அப்படின்னோட, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒரு சில விஷயங்களில் புரியுது, புரியாமல் இல்லை. இப்பப்போ நம்ம அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கான காரணங்களை நம்ம தான் இது பண்ணணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் எதுவும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. போக போக எல்லாமே சரியாயிடும். இப்போது அதுக்கு இடையில் நம்மளால் எதுவும் இது பண்ண முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான். இப்போ இதுக்கு இந்த நேரத்தில் இதெல்லாம் சரியாக வருதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதெல்லாம் நம்ம ஒரு இதில் யூகிக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுக்கான காரணங்கள், ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்காததுக்கான காரணங்களும் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணுறேன். நீ ஒன்றும் இதை பற்றியும் நினைக்காத. எப்போயா இருந்தாலும் நம்ம மனநிலைங்கிறது மாறாததாக இருக்கிறப்ப நம்ம அதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ண வேண்டிய இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இதை பற்றியும் யோசிக்காதீங்க. யோசிச்சிங்கன்னா நமக்கு அதில் நிறைய கவலைகள் இருக்கும். அதையே பற்றி நம்ம என்ன யோசித்து இது பண்ண போகிறோம்? ஒன்றும் அதெல்லாம் சரியாயிடும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ ஒன்றும் இதை பற்றியும் நினைக்காத. எதுவும் நினச்சி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு பாசிட்டிவாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது, இல்லை அப்படிங்கிறத தாண்டி அதையெல்லாம் நம்ம என்றைக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் எப்போதுமே ஒரு சில விஷயத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஞாபகம் வச்சுக்காமல் இருக்கிறப்ப தான் அதில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் அதுக்கு மேலே யாருக்கும் எந்த விஷயத்துலேயும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. நீ இதுக்கு மேலே என்னால் இதெல்லாம் சரியில்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லாமல் போக போக நம்மளுக்கு எப்பப்போ என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலேயும் சரியாக சொல்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் ஒன்றும் அதை பற்றியெல்லாம் நினைக்காதீங்க. எப்போதுமே நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் செய்ய முடியாததை நீங்களே பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கு மேலே நான் சொல்லணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. எல்லாமே நமக்கு ஒரு சில விஷயங்களில் கரெக்டான இதில் நம்மளுக்கு தெரிஞ்சதை தான் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்மளுக்கு இப்போ இருக்கிற இதுக்கு நம்ம சரியான ஒரு விஷயத்த போகணும்னு ஆசைப்படுறோமே தவிர, அதில் என்ன தேவையில்லைங்கிறத நம்ம யோசிக்கிறது இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக நீ அதையும் பற்றி நினைக்காத. போக போக நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக தெரியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம் அவசியம் இல்லை. பார்த்துக்குவோம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிட்டு நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணுமோ அதை நினச்சிக்கோங்க அப்படின்னோடனே, சரி சரி நான் அதெல்லாம் நினச்சிக்கிறேன். நீங்கள் அதை பற்றியெல்லாம் இனிமேல் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்பப்போ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம அவங்கக்கிட்ட கேட்காம மற்றவங்கக்கிட்ட கேட்டோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.